நம்ம ஊருக்கு வந்தாச்சு. மதுரைக்கு வந்தோன்னே மொதல் வேலை என்னென்னா, எங்கள் அப்பத்தாவுக்கும் ஆயாவுக்கும் சாரதி காட்டன் சேலை எடுக்க போயிட்டோம். இந்த சேலை எப்படின்னா, மதுரை மாவட்டத்தில் உள்ள வயதான ஆயா அப்பத்தா எல்லாம் கட்டக்கூடிய சேலை. இது வந்து பார்த்திங்கன்னா எங்களோட பூர்வீக கூரை வீடு, தாத்தா பாட்டனார்களோட வீடு. இது பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா சித்தப்பாவோட மண் ஓட்டு வீடு. இதுதான் 92 93 வயசாக எங்கள் அப்பத்தா வந்து பார்த்திங்கன்னா சுதந்திர போராட்ட தியாகி மோகனாமான தங்கச்சாமியோட மனைவி, அயன் லேடி அப்படி சொல்லலாம். எங்கள் ஊருக்கு வந்தோன்னு வச்சுங்களேன், நான் மதுரைக்கு வந்தோன்னே என்ன பண்ணுவோம்னா, எங்கள் குலதெய்வ கோயிலில் போய் கனி மாற்றுவோம். அது குலதெய்வ கோயில் எங்கே இருக்குன்னா காட்டுக்குள்ளே இருக்குது. ஸோ அது கனி மாற்றுறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டுக்குள்ளேயே கோயில் வீடு கட்டியிருக்கோம். அந்த கோயில் வீட்டில் போயிட்டு பூஜைக்குள்ளே சாமானெல்லாம் வச்சு எடுத்துக்கிட்டு நேராக காட்டுக்கு போயிடுவோம். காட்டுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் அங்கேருந்து தீர்த்தம் எடுத்துகிட்டு வந்து அந்த தீர்த்தத்தை வச்சு இங்கே திரும்ப விளக்கேற்றி சாமி கும்பிடுவோம். இதுதான் எங்களோட வழக்கம். எங்கள் அப்பத்தா வருது பாருங்களேன், கூரை வீட்டுக்குள்ளே இருக்க கோயிலில் வந்து சாமி கும்பிடும். எங்கள் அப்பத்தா மாதிரி ஒரு அயன் லேடியை பார்க்கவே முடியாது. எங்கள் ஆயா அதுக்கு மேலே அரட்டாவட்டில் இருக்க ஆயா. இதுதான் கோயில் வீடு. இதில் போயிட்டு தான் நம்ம பூஜைக்குள்ளே சாமான்லாம் வச்சுட்டு எடுத்துகிட்டு போவோம் காட்டுக்கு. ஃபஸ்ட்டு மாலையை போட்டுட்டு எல்லாத்தையும் விளக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம காட்டுக்குள்ளே இருக்க கருப்பு கோயிலில் போய் சாமி கும்பிட்டு வருவோம், கனி மாற்றிட்டு வருவோம். இதுதான் கோயில் வீடு உள்ளே உள்ள வியூவு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த கோயில் வீடு வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ள இருக்க ஆயுதங்கள்லாம் வந்து 1800 to 1900 வருஷத்துக்கு உட்பட்ட யூஸ் பண்ண சாமியாடிகளோடது. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் தான் பார்த்தீங்கன்னா வேலு, கல்லர் தடி, வளரி இதெல்லாம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா மேபி 1800, 2900, 1950 அந்த ஏஜுக்கு உட்பட்ட திங்ஸ். இதெல்லாம் சிலது நியூஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பழைய சாமியாடிகள் யூஸ் பண்ணது. இதெல்லாம் எங்கள் கோயில் வீட்டில் இருக்குது. இது நம்ம ஜூனியர் ஹீரோ கையில் வளரியோடு நிற்கிறாப்புல. இப்போ நாங்கள் வந்து காட்டுக்குள்ளே இருக்க கருப்பு கோயிலுக்கு வந்து நெருங்கிட்டோம். ஸோ முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா வந்து நடந்துதான் போவோம். இப்போ பார்த்திங்கன்னா ஆற்றுக்கால் வழியாக வண்டியே வந்துடுது. வண்டி வந்துட்டு அங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து அப்படியே அந்த காட்டுக்குள்ளே இருக்க கருப்பு கோயிலுக்கு போயிடுவோம். அந்த கருப்பு கோயில் பார்த்திங்கன்னா அங்கே சின்ன வயசுலேருந்து 2 பனைமரம் இருக்கும். அதுதான் எனக்கு வந்து அடையாளம். இன்னும் அந்த பனைமரம் இருக்குது. இந்த கருப்பு கோயில் எப்படின்னா, இதை கண்ணாடி கருப்பு அப்படிம்பாங்க. இந்த கருப்பு கோயிலோட ஸ்தல வரலாறை வந்து அப்புறம் சொல்கிறோம். பின்னாடி வர வீடியோவில் எங்கள் அப்பாவை வச்சு நான் சொல்ல வைக்கிறேன். இதுக்கு பெரிய வரலாறே இருக்குது. இந்த கருப்பு கோயில் வந்து ஏன் இங்கே கொண்டாந்து வச்சாங்க, இது வந்து எங்கள் பங்காளிகள்லாம் கும்பிடுற கோயில். நான் ஊர்லேருந்து வந்தாலும் சரி, என்ன ஒரு வேலை எங்கள் வீட்டில் வந்து செய்ய போகிறாங்க, ஏதாவது ஒரு வேலை செய்ய போகிறோம் அப்படின்னாவே ஃபஸ்ட்டு இந்த கோயிலில் வந்து இந்த கருப்பு கோயில் காட்டுக்குள்ளே இருக்க கோயிலில் வந்து கனி மாற்றிட்டு தான் நெக்ஸ்ட்டு கோயில் வீட்டில் போய் சாமி கும்பிட்டு தான் மிச்ச கோயிலுக்கு போவாங்க. இதுதான் எங்களோட வழக்கம். ஸோ இந்த கருப்பு கோயிலை நீங்கள் பாருங்கள். பட் இதோட ஸ்தல வரலாறு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் சொல்கிறேன். இது ஏன் இங்கே வச்சாங்க, இதில் யார் யாரெல்லாம் பங்காளி, எதுக்காண்டி இந்த இடத்துல கொண்டாந்து வச்சாங்க அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ஹிஸ்டாரிக்கு ஈவெண்ட்ஸ் ரிலேட்டடாக இருக்கும். இது நான் அதை வந்து நெக்ஸ்ட்டு கண்டினியூ வீடியோவில் போடுறேன். இதுதான் நாங்கள் வந்து கும்பிட்ற குலதெய்வம் கருப்பு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா என்னென்னா பெரிய ஒரு ஆலமரம் இருந்துச்சு.
அந்த ஆலமரம் பார்த்திங்கன்னா பட்டு போச்சு, மேபி வெட்டிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்து திரும்ப மரங்கள்லாம் வச்சு உருவாக்கணும். அதுக்கு இந்த கருப்பு தான் வழிவிடணும். இது நம்ம ஜூனியரு. இது பார்த்திங்கன்னா காட்டுக்குள்ளே இருக்க செத்தையெல்லாம் புறக்கி ஃபயர் பண்ணி நெருப்பு வச்சு கங்கு ரெடி பண்ணுவோம். எதுக்காண்டினா அதில் வந்து சாம்பிராணி போடுறதுக்காண்டி. ஸோ அந்த காலங்காலமாக எப்படி வழிபட்டாங்களோ அதே மாதிரியே இவங்க வந்து ட்ரெடிஷ்னலாக பண்ணிட்டு வராங்க. ஆனால் ஏன் இந்த இடத்த செலக்ட் பண்ணாங்கிறதுக்கு நல்ல ஹிஸ்ட்ரி இருக்குது. ஸோ அதை வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம அதை போடுவோம். இவர் நம்ம ஜூனியர் ஹீரோ. இது என்னோடய மாமா, எங்கள் அப்பாவோட தங்கை ஹஸ்பண்டு மாமா. கனி மாற்றுறதுக்குள்ள வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க எங்கள் அப்பாவும் என் தம்பியும். ஸோ நம்ம வந்து வழக்கம் போல் வீடியோ எடுத்துகிட்டு சாமியை கும்பிட்டுட்டு போக வேண்டியது தான். முன்னாடி பார்த்திங்கன்னா எங்கள் சித்தப்பாவும் பண்ணோம். இப்போ எங்கள் சித்தப்பாவால் அவ்வளோ நடக்க முடியாது. ஸோ இப்போ எங்கள் அப்பாவும் என் தம்பியும் பண்ணுறாங்க. இப்போ கனி மாற்றினீங்கன்னா அந்த வாழைப்பழத்தில் வந்து எப்படின்னா அந்த வாழைப்பழத்தை கொஞ்சம் திறந்து வைப்பாங்க. ஸோ அதுதான் கனி மாத்துற இது சம்பவம் சொல்லுவாங்க. அந்த வாழைப்பழம் யாருன்னா எங்கள் பங்காளிகள் மட்டும் கொடுப்பாங்க. சாமி கும்பிட்டாச்சு. இப்போ வந்து எங்கள் அப்பா வந்து எல்லாருக்கும் துண்ணூறு போட்டு விடுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய ஆலமரம், அதில் நிறைய விழுதலாக இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா மணி கட்டி போடுவோம், நேர்த்திக்கடன் மணியெல்லாம். இப்போ அந்த ஆலமரத்தையும் காணோம், மணியையும் காணோம். கொஞ்சம் மணி அங்கே கூட கிடக்கு. ஸோ கடவுள் வந்து இங்கே வந்து திரும்ப அந்த ஆலமரத்தை உருவாக்குவோம். உருவாக்கிட்டு பார்த்திங்கன்னா திரும்ப இந்த பங்காளிகள்லாம் இணைந்து ஒழுங்காக சாமி கும்பிடணும். இங்கே சாமி கும்பிட எங்கள் அத்தையும் மாமாவும் வந்தாங்க. சாமி கும்பிட்டாச்சு. ஸோ கண்ணாடி கருப்பு எப்பயும் நம்ம பின்னாடியே இருப்பாப்புல, எல்லாத்துலேயும் வெற்றியை கொடுப்பாப்புல. அடுத்து கோயில் வீட்டில் போய் சாமி கும்பிட்றோம். அங்கேருந்து தீர்த்து எடுத்துகிட்டு வந்து இங்கே சாமி கும்பிடுவோம். மண்ணில் நிறையா தண்ணி இருந்துச்சு, தீர்த்து எடுத்துடுவோம். இப்போ கொண்டு போன தண்ணியில் தேங்காயை உடைச்சி போட்டு அந்த இளநீ அப்படியே கொண்டு வந்து தேங்காய் தண்ணியை கொண்டு வருவோம். அதுதான் தீர்த்தம் இப்போதைக்கு. இப்போ ஒன்றும் பெரிய லெவலில் தண்ணி இதெல்லாம் இல்லை. இதுதான் நம்ம கோயில் வீடு. ஜூனியர் வந்து வளரியோடு நிற்கிறாப்புல. கோயில் வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு கூரை வீட்லேயும் போய் அப்படியே சாமியை கும்பிட்டுட்டு
நெக்ஸ்ட்டு வந்த வேலையை கவனிக்க போயிட்டான். என்னென்னா எங்கள் அப்பத்தாவுக்கு அந்த சாரதி சேலை எடுத்து வந்தோம்ல, அது சித்தப்பாவுக்கு துணிமணிலாம் எடுத்து வந்தோம். அதெல்லாம் கொண்டு போய் கொடுக்கணும். எங்கள் அத்தை, மாமா, எங்கள் ஆயா, இதுதான் சாரதி சேலை. இது பார்த்திங்கன்னா மதுரை மாவட்டத்தில் உள்ள வயசான பாட்டிகள் எல்லாம் இதுதான் கட்டுவாங்க. எங்கள் அப்பத்தா இதை தவிர வேறு எந்த சேலையும் கட்டாது. கட்டுறதுனா சேரீ தான். எங்கள் அப்பத்தா, எங்கள் ஆயா எல்லோரும் இதை தான் கட்டுவாங்க. இது பார்த்தீங்கன்னா எங்கள் அத்தை. இது என்னோட சித்தப்பா, ஒரு நல்ல மனுஷன். எனக்கு வந்து 90 போட்டு விட்றாப்புல. இது பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் உள்ள பழைய படங்கள், எங்கள் அப்பா, அம்மா, நாங்கள் இதெல்லாம் உள்ள வீட்டில் உள்ள பழைய ஃபோட்டோஸ், வீட்டில் உள்ள பழைய ஃபோட்டோஸ். இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா எங்கள் அத்தையோட சடங்குக்கு எடுத்திருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா தியாகி எங்கள் தாத்தா, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல் எம்எல்ஏ தியாகி பாய் இவங்கெல்லாம் இருக்காங்க. இதில் இன்னொரு ஃபோட்டோ இருந்தது, கக்கன் அவங்களோட ஃபோட்டோ, இங்கே சடங்குக்கு வந்த ஃபோட்டோ. அதை நான் வந்து எங்கே வச்சேன்னு தெரியல எடுத்து போய். இந்த ஃபோட்டோ இருக்கிறது தான் எங்கள் தாத்தா, சுதந்திர போராட்ட தியாகி மோகனாமான தங்கச்சாமி. இது வந்து ஒரு சப்போட்டா மரம். இந்த மரத்தோட ஸ்பெஷல் என்னன்னா, இதில் காய்க்கிற ஒவ்வொரு காயும் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு சின்ன தேங்காய் சைஸுக்கு இருக்கும். சப்போட்டா இந்த மாதிரி பார்க்க முடியாது. ஏன்னா ரீசன், இது இருக்க இடம் பார்த்திங்கன்னா கீழே வந்து சாணி குப்பையெல்லாம் கொட்டி வச்சுருந்த இடம். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா நம்ம கோயில் வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு மந்த கோயிலுக்கு வந்துடுவோம். மந்த கோயில் மந்தை வீரன் கோயில். இந்த மந்தை வீரன் கோயிலில் வந்து சாமி கும்பிட்டுட்டு தான் அடுத்து நான் வந்து ஊருக்கு போவேன். ஸோ இதுதான் வழக்கம். நான் எப்போ ஊருக்கு வர்றேனோ, மதுரைக்கு வந்தோன்னா முதல்ல வந்து நம்ம தெற்கு தெருக்கு வந்து கோயில் வீட்டில் போய் பூஜை சாமான்லாம் வச்சுட்டு கனிமாத்த காட்டுக்கருப்பு கோயிலுக்கு போயிட்டு அப்புறம் திரும்ப வந்து கோயில் வீட்டில் விளக்கேற்றிட்டு அப்புறம் பெரியவங்களெல்லாம் பார்த்துட்டு மந்த கோயிலில் வந்து சாமி கும்பிட்டுட்டு தான் நான் ஊருக்கு போவேன். இதுதான் என்னோடய வழக்கம். ஸோ இவ்வளோ கடவுளும் நமக்கு வந்து அருள் புரியுறாங்க. இதுதான் மந்த கோயிலுக்குள்ளே வந்து யாரும் போக முடியாது. ஒன்லி பூசாரி மட்டும்தான் போவாங்க. ஸோ அதனால் கேட்லேயே எங்கள் அப்பா மாலையை போட்டு விட்டார். இந்த மந்த கோயிலோட விசேஷமே என்னென்னா, இங்கே உள்ள மணிகள் தான். நீங்கள் என்ன நேர்ந்துக்கிட்டு இந்த மணியை கட்டிடுங்க, நல்லதே நடக்கும். இதுதான் இங்கே உள்ள மக்களோட நம்பிக்கை. ஸோ இதில் எல்லார் பேர்லேயும் மணி இருக்குது. ஜூனியர் மணியை ஆட்டிக்கிட்டு இருக்காரு. ஸோ நீங்கள் எல்லோரும் வாங்க எங்கள் கோயிலுக்கு. வர்றப்போ நேர்ந்துக்கிட்டு மணியை கட்டிட்டு போங்க, நல்லதே நடக்கும். இந்த ஊரோட ஸ்பெஷலே இதுதான். எல்லோரும் பார்த்திங்கன்னா இந்த கோயிலில் வந்து மணியை கட்டி விட்ருவாங்க. அப்புறம் இந்த கோயில் இன்னொரு விசேஷம் இருக்குங்க. இந்த ஏரியாவிலே ஒரு பெரிய பூக்குழி இங்கே தான் நடக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா வருஷம் நடக்கும். இப்போது ஒரு 2-3 வருஷமாக நான் கிட்டிட்டு நான் பார்க்கல. ஸோ கூடிய சீக்கிரம் இது நடந்தால் நல்லாயிருக்கும். பயங்கர விசேஷமாக இருக்கும் இங்கே உள்ள பூக்குழி. இது வந்து பார்த்திங்கன்னா மந்தை வீரன் அப்படின்னு சொல்லுவாங்க. மலையே மந்தை வீரா அப்படிம்பாங்க. எல்லாம் வீரன்னா என்ன, நம்ம மக்கள் தான். நல்ல தெய்வம். எல்லோரும் வாங்க, எங்கள் ஊருக்கு வாங்க, சாமி கும்பிடலாம். இது பார்த்திங்கன்னா இளவட்ட கல். இது எல்லா கிராமத்துலேயும் உள்ள கற்கள் தான். நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க.
இவரை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இவர் தான் இந்த மேன் பிஹைண்ட் த ட்ராஃபீஸ். இந்த மந்தை பூரா பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நிறைய ட்ராஃபி இருக்கும். இதெல்லாம் இங்கே உள்ள மக்கள் வந்து தெற்குத்தர மக்கள் வந்து ஜெயிச்சு வாங்கின கபடி வாலிபாலில் ஜெயிச்சு வாங்கின ட்ராஃபீஸு. இதுக்கெல்லாம் வித்திட்டவர் ஆட்களில் இவரும் ஒருத்தர். இவர் பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த கபடி அண்ட் வாலிபால் வீரர் இந்த மதுரை மாவட்டத்தில். இவர் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு கபடி வீரர். நான் எங்கே போனாலும் யாராவது கேட்பாங்க, நீ என்னாருமா என்ன அப்படின்னு கேட்பாங்க. நான் சொன்னேன்னு வச்சுங்களேன், ஓ அவரா அந்த கபடி பிளேயரா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இவர் ஒரு சிறந்த கபடி வீரர். பட் இவர்கிட்ட கபடி விளையாண்டு நான் ஒரு தடவை அடி வாங்கியிருக்கேன். கஷ்டம் இவர் கூட விளையாடுறதெல்லாம். இவர் பார்த்தீங்கன்னா சரியான வாலிபால் பிளேயரும். ஃபஸ்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா அடிப்பார் பாலை, ஃபஸ்ட் ரோவில் இறக்குவார். யாரும் அதை பிளாக் பண்ண முடியாது, பிளாக் பண்ணால் கீழே விழுந்துடும். ஸோ இவர் ஒரு சிறந்த கபடி அண்ட் வாலிபால் வீரர். ஸோ நம்ம ஊர் மக்களும் அதே மாதிரி ட்ராஃபி எல்லாம் வாங்கி குமிச்சிருக்காங்க மந்தை ஃபுல்லாக. ஸோ நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு நேர் அடையார் ஆனந்தூர் போய் ஒரு சைவ சாப்பாடை ஒரு பிடி பிடிச்சிட்டு நேராக வீட்டுக்கு போயிட்டோம். ஸோ இதுதான் என்னோடய வழக்கம். பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோடய வாழ்க்கை முறை. இயற்கையும் கிராமமும் மாடர்னும் சார்ந்தது என்னோடய லைஃப் ஸ்டைல்.